அதை விட்டால் அடியாளுடைய திருவடியை சார்ந்திருந்தார். அவர் செய்யக்கூடிய சிவபுண்ணியங்கள் அந்த படித்தரங்கள் குறையாது செய்து கொண்டு வந்தார் அப்படிங்கிறார். எல்லா சிவாலயங்களுக்கும் அகம முறைப்படி நிபந்தங்கள் செய்து கொண்டு வந்தார். மனுநீதி சோழர் சொல்லுகின்ற பொழுது அப்படி தான் சொல்வார். அப்படி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. பெரிய புராணத்தில் திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்தில் வருது. அது எங்கே ஒற்றியூர் பற்றி வருகின்ற பொழுது வருது. ஒற்றியூரில் ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் பேர் மந்ததரா அப்படின்னு சொல்லி ஒரு அரசர். அந்த அரசர் என்ன பண்ணார்னா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு போயிட்டார். நோய்வாய்ப்பட்டு நோய் நல்லாகலை. நோய் நல்லாகாதனால அவர் என்ன பண்ணுறாருனா சீக்கிரமாக உயிர் போனால் போதும், இந்த உடம்பு தொந்தரவு தாங்க முடியலன்னு சொல்லி பலவாறு விண்ணப்பம் வைக்கிறாரு. அரண்மனை சோதரிட்டெல்லாம் கேட்குறாரு. பெரியவங்க சொல்கிறாங்க, சீக்கிரமாக உயிர் போகணுன்னா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை பாதியாக குறைச்சா சீக்கிரம் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரும் என்ன பண்ணுறாருனா அரண்மனை சோதரிகள் எல்லாம் அழைச்சி, அரண்மனை கணக்கர்கள் எல்லாம் அழைச்சி, நாளை முதலாக சிவாலயங்களுக்கு செய்யக்கூடிய அந்த நிபந்தங்களை பாதியாக குறைக்கப்படும்னு எழுதியாச்சு. நோட்டில் எல்லாம் எழுதியாச்சு. அடுத்த நாள் அரசவையில் படிக்கிற பொழுது நம்மெல்லாம் எழுதுறது மறந்துட்டோம்னா ஒரு கமா கொட்டேஷன் போட்டு எழுதணும்ல, அது மாதிரி ஒரு குறி போட்டு ஒற்றியூர் நீங்களாக அப்படின்னு எழுதியிருந்தது. ஒற்றியூர் நீங்களாகன்னு யார் எழுதினான்னு கேட்டால் ஒருத்தர் எழுதலை. அது ஒற்றியூர் பெருமானே எழுதியிருக்கிறான். ஒற்றியூர் பெருமானே எழுதியது ஒற்றியூர் நீங்களாக அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. அப்புறம் அரசர் பார்த்துட்டு இது யாரும் எழுதலை, சாமியினுடைய திருவருள் என்று சொல்லி எப்பவும் போல் அப்புறம் அவருக்கு நோய் நீங்கியது. நோய் நீங்கி பல்லாண்டு காலம் அந்த அரசன் ஒற்றியூரை ஆட்சி செய்ததாகவும் அந்த கோயிலுக்கெல்லாம் மீண்டும் பழையபடிக்கு படித்தரங்கள் செய்ததாகவும் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மருட்கொடுந்தொழில்